ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துதல்கள். மறுபடியுமாய் உங்களை யூடியூப் மூலமாக சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கு யாக்கோபு எழுதினதான நிருபம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாக்கோபு எழுதினதான நிருபம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்தப்படி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டாள். பிரியமானவர்களே, யோசுவா 2ஆம் அதிகாரத்தில் ராகாபை குறித்தும் எரிகோவை வேவு பார்க்கும்படி யோசுவா அனுப்பின 2 வேவுகாரர்களை குறித்தும் அந்த வேவுகாரர்களை தன்னிடத்தில் ஒப்புவிக்கும்படிக்கு கேட்ட எரிகோவின் ராஜாவை குறித்தும் அந்த வேவுகாரர்களை தன் வீட்டின் மேல் மாடியிலே சணல் நூல் தட்டைகள் பரப்பி இருந்த அந்த இடத்திலே மச்சிலே அவர்களை ஒளித்து வைத்து அவர்களை பாதுகாத்து அதற்கு பிறகு அந்த வேவுகாரர்களை அவள் ராஜாவின் கைக்கு தப்புவித்து அங்கிருந்து அவர்களை தங்கள் தேசத்திற்கு சுகபத்திரமாய் அனுப்பிவிடும் பொழுது, நீங்கள் இந்த தேசத்தை சுதந்தரிக்கும் பொழுது என்னையும் என் தகப்பன் வீட்டையும் நினைத்து கொள்ளுங்கள், எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்கள், எங்கள் ஜீவனை ரட்சியுங்கள், உங்கள் ஜீவனுக்கு ஈடாக எங்கள் ஜீவனை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று அவள் வேண்டுதல் செய்ததாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமிலிருந்து வேவுகாரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அவன் எரிகோவின் பட்டணத்திற்கு அனுப்பினதாக முதல் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அந்த முதல் வசனத்தில் நாம் பார்த்த அந்த 2 மனிதர்களும் அந்த எரிகோவின் மதிலில் குடியிருந்த ராகாப் என்னும் வேசியின் வீட்டிற்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, முதலாவது மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை சுதந்தரிக்கும்படி 12 வேவுகாரரை அனுப்பி அந்த தேசத்தை வேவு பார்த்ததை அடிப்படையாக கொண்டு இப்பொழுது யோசுவாவும் தன்னுடைய நடத்திப்புக்காரனாகிய மோசேயின் அனுபவத்தின் மூலமாக இப்பொழுது எரிகோவை வேவு பார்க்கும்படி 2 மனிதர்களை அனுப்புகிறதாய் நாம் பார்க்கிறோம். வேதத்திலே ஒரு வசனம் இருக்கிறது, பூர்வ பிதாக்களின் எல்லைக்குறியை மாற்றாதிருங்கள். ஆம் பிரியமானவர்களே, மோசே 40 வருடம் இஸ்ரவேலை நடத்துகிற நடத்திப்புக்காரனாய் தலைவனாய் இருந்து இஸ்ரவேல் ஜனத்தை நடத்தின பொழுது யோசுவா மோசேயின் பணிவிடைக்காரனாய் மோசேயின் கூடாரத்திற்குள் இருந்து அவன் மோசேயின் ஒவ்வொரு ஆலோசனையையும் நடத்துதலையும் கண்டு அறிந்தவனாக அவன் ஜீவித்திருந்தான். தேவன் மோசேயை பார்த்து, மோசே மரிக்கும் முன்பதாக உன் கனத்தில் கொஞ்சத்தை அவனுக்கு கொடு என்று யோசுவாவுக்கு கொடுக்கும்படி சொல்கிறார். அப்பொழுது மோசே யோசுவாவை சமஸ்த இஸ்ரவேலருக்கு முன்பாக வரவழைத்து ஆசரிப்பு கூடார வாசலில் அவன் தலையின் மேல் கை வைத்து தேவன் தனக்கு தந்த கனம் அடுத்தபடியாக யோசுவாவிற்குத்தான் என்கிறதை அவன் வெளிப்படுத்துகிறான். தேவ ஆலோசனைக்கு கீழ்ப்படுகிறான். ஆகவே இப்பொழுது யோசுவா தன்னை நடத்தின இஸ்ரவேலின் தலைவனாயிருந்த மோசேயின் நடத்துதலை அவன் அனுபவத்தில் கண்டிருந்தபடியினால் இப்பொழுது எரிகோவை வேவு பார்க்கும்படி 2 மனிதரை, உண்மையுள்ள மனிதரை அவன் அனுப்புகிறான். அப்படி அவன் தன்னை நடத்தினதான மோசேயின் அடிச்சுவடுகளை பின்பற்றி அவன் காரியத்தை செய்த பொழுது இந்த மனிதரோ தாங்கள் யோசுவாவினால் அனுப்பப்பட்டு இப்பொழுது எரிகோவின் மதில்களில் குடியிருக்கிற ராகாப் என்னும் வேசியினிடத்தில் போய் அந்த வீட்டிலே தங்கினார்கள். அருமையானவர்களே, இந்த இடத்தில் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறது ராகாப்
என்னும் ஒரு வேசி என்று வேதம் சொல்கிற ஒரு ஸ்திரீயை பற்றிதான். அருமையானவர்களே, ராகாபை குறித்து சரித்திரம் இவ்விதமாக சொல்கிறது. ராகாப் தன் வாழ்வாதாரத்திற்காக அவள் வேசி தொழிலை செய்கிறவளாய் காணப்பட்டாள். ஆனால் ராகாப் தன்னுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாத பரிசுத்த கேடான ஒரு வேசி தொழிலை செய்கிறவளாய் இருந்த போதிலும் கூட இஸ்ரவேலை குறித்த வார்த்தைகள் அன்றைக்கு காட்டு தீயை போல அவர்கள் பிரயாணம் பண்ணின எல்லா தேசங்களிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் பரவ ஆரம்பித்தது. நமக்கு ஒரு கேள்வி தோன்றலாம், இன்றைக்கு இருக்கிறது போல செல்போனோ அல்லது தொலைக்காட்சி டெலிவிஷனோ அல்லது மற்ற தொலை தொடர்பு சாதனங்களோ இன்டர்நெட்டோ இல்லாத ஒரு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணம் பண்ணி வரும் பொழுது எப்படி அவர்களை குறித்த செய்தி மற்ற தேசங்களுக்கு பரவினது என்கிற ஒரு கேள்வி வரலாம். அருமையானவர்களே, தேவன் இஸ்ரவேல் ஜனத்தை ஒரே வேகத்தில் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானானுக்கு கொண்டு போய் நிறுத்திவிடவில்லை. அவர்களுடைய பிரயாணம் ஒரே பிரயாணமாக, தொடர் பிரயாணமாக, எந்த இடத்திலும் நில்லாமல் தடைப்படாமல் போய் அவர்களை கானானை சேரவில்லை. அப்படி சேர்ந்திருந்தால் 75 நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள் போய் சேர்ந்திருக்க முடியும். ஆனால் தேவனோ அவர்களை ஒவ்வொரு இடத்திலும் படிப்படியாக கொண்டு வந்து அவர்களை நிறுத்தி அவர்களுக்குள் சில சோதனைகளை கொடுத்து அவர்களுக்குள் அனுப்பி அந்த சோதனைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்விதம் மேற்கொள்ளுகிறார்கள் அல்லது அந்த சோதனைகளை எவ்விதம் எதிர்கொள்ளுகிறார்கள் என்கிறதை தேவன் பார்த்து அந்த சோதனையில் ஜெயிக்கிற மனிதரும் இருந்தார்கள், சோதனையில் தோற்று போகிற மனிதரும் இருந்தார்கள். சோதனையில் அவர்கள் நிற்க முடியாமல் தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணின பொழுது நியாய தீர்ப்பு அல்லது கொள்ளை நோயும் வந்தது. ஒரு கூட்டம் ஜனம் ஒவ்வொரு இடத்திலும் அழிவை கண்டார்கள் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு இடத்திலும் தேவன் கொண்டு வந்து ஒவ்வொரு இடத்திலும் அவர்களுக்கு ஒவ்வொரு விதமான பாடத்தை தேவன் சொல்லிக் கொடுக்கிறார். ஏறக்குறைய 40 இடங்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் இறங்கினார்கள் என்கிறதை யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலும் எண்ணாகமத்திலும் நாம் படிக்க முடியும். இவ்விதமாய் ஓரொரு இடத்திலும் அவர்கள் பாளையம் இறங்கி ஒவ்வொரு இடத்திலும் ஒரு குறிப்பிட்ட கால அளவு, எல்லா இடத்திலும் ஒரே கால அளவு அல்ல, தேவன் தன்னுடைய திட்டத்தில் வைத்திருந்த கால அளவு வரை நிறைவேறும் வரை அவர்கள் அந்த இடத்தில் தானே பாளையம் இறங்கி தங்கி இருந்தார்கள் என்கிறதை நாம் வேதத்திலே பார்க்கலாம். அப்படி அவர்கள் ஒவ்வொரு இடத்திலும் தடைப்பட்டவர்களாய் அல்லது பாளையம் இறங்கினவர்களாய், பிரயாணத்தை தொடரக்கூடாதவர்களாய், ஒவ்வொரு விதமான சோதனைகளை சந்தித்தவர்களாய் இருந்ததற்கு என்ன காரணம் என்று கேட்டால் தேவனுடைய திட்டத்தில் பல காரணங்கள் உண்டு. ஒன்று, இஸ்ரவேலை தேவன் இந்த 40 வருடமும் சோதித்து அறிய விரும்பினார் என்று உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறதை தேவன் சோதித்து அறிய விரும்பினார். இரண்டாவது, தாங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், தாங்கள் தேவனுக்கு விசேஷித்த ஜனம் என்கிற பெருமை அவர்களுக்குள் இருந்தபடியினால் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமான பாதை அல்லது சூழ்நிலைகள் மூலமாக தேவன் அவர்களை கொண்டு போக தீர்மானித்து அதன் முகாந்திரம் அந்த சூழ்நிலைகளில் வருகிற சோதனைகளின் மூலமாக அவர்களை தேவன் சிறுமைப்படுத்த சித்தம் கொண்டார். தேவனுக்கு தெரியும் அவர்களுக்கு வந்த சோதனை எப்படிப்பட்ட சோதனை என்பது. அந்த சோதனைகளில் அவர்களால் நின்று பிடிக்க முடியாது என்பதும் தேவனுக்கு தெரியும். அப்படியானால் நமக்கு ஒரு கேள்வி வரும், இப்படிப்பட்ட சோதனைகளை தேவன் ஏன் அனுமதித்தார்? அதற்கு ஒரு காரணம் உண்டு. அந்த ஜனம் தங்கள் மாம்ச பலத்தில், தங்கள் அறிவில், தங்கள் திறமையில், தங்கள் சாமர்த்தியத்தில் தாங்கள் சந்திக்கிற சூழ்நிலைகளை, எதிர்கொள்கிற சோதனைகளை
ஜெயிக்க முடியாத பொழுது அவர்கள் தேவனுக்கு முன்பதாக தங்களை தாழ்த்த வேண்டும், தங்களை சிறுமைப்படுத்த வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் இந்த ஜனமோ தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ண ஆரம்பித்தார்கள். தேவனுடைய வழிகளை அறிந்து கொள்ளக்கூடிய ஞான இருதயம் அற்றவர்களாய் அவர்கள் கலகம் பண்ண ஆரம்பித்தார். அருமையானவர்களே, அதன் விளைவாக கொள்ளை நோய்களுக்கும் அழிவுகளுக்கும் அவர்கள் உட்பட வேண்டியதாய் இருந்தது என்று வேதத்தில் நாம் பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த ஜனங்கள் பாளையம் இறங்கி இருக்கும் பொழுது இவர்களை பற்றிய செய்திகள் சுற்றி இருந்த மனிதர்கள் மூலமாக அடுத்த தேசங்களுக்கு, அடுத்த இடங்களுக்கு இவர்களுக்கு முன்பதாக சென்று பரவ ஆரம்பித்தது. இவ்விதமாய் இஸ்ரவேலை குறித்த செய்தி யோர்தான் வரைக்கும் அல்ல, யோர்தானை தாண்டி எரிகோவிற்கும் போய் சேர்ந்திருந்தது என்கிறதை நாம் வேதத்தில் மிக தெளிவாக பார்க்கலாம். பிரியமானவர்களே, அங்கே பார்க்கும் பொழுது அங்கே அவள் சிலர் சொல்கிறார், அவள் சில காரியங்களை அவளிடத்தில் சொல்கிறாள். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியனின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். We heard. அவர்களுக்கு என்ன சம்பவித்ததோ அந்த செய்தி அவர்களுக்கு முன்பதாகவே அவர்கள் போய் சேர வேண்டிய கானான் தேசத்திற்குள் போய் சேர்ந்தது. கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயரவானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் என்று ராகாப் சொல்கிறதை 10ஆம் 11ஆம் வசனங்களில் பார்க்கிறோம். 12ஆம் வசனத்திலே, இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்திற்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு, நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எங்களுக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றாள். அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு, நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்தால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும் போது நாங்களும் தயையும் சத்தியமும் பாராட்டுவோம் என்றார்கள். அப்பொழுது அவர்களை கயிற்றினாலே ஜன்னல் வழியாய் இறக்கி விட்டாள். அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது, அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அருமையானவர்களே, இப்பொழுது அவளுக்கு ஏற்கனவே நடந்த காரியங்களை குறித்த செய்தி அவள் கேள்விப்பட்டது மாத்திரம் அல்ல, அவள் சொல்கிறாள். என்ன சொல்கிறாள் என்று சொன்னால், நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும். கடந்த நாட்களிலே கர்த்தர் உங்களுக்கு செய்ததை கேள்விப்பட்டோம். அதை கேள்விப்பட்ட பொழுது கர்த்தரை அறியாத ஜனங்களுடைய இருதயமும் தைரியமும் அற்று போயிற்று, இருதயம் கரைந்து போயிற்று, இருதயம் நொறுங்கி போயிற்று, இருதயம் உடைந்து போயிற்று என்று அவள் சாட்சி சொல்கிறாள். அருமையான தெய்வ ஜனமே, கர்த்தர் நமக்கு செய்கிற காரியங்களை நாம் உணராதிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நமக்கு செய்கிற காரியங்களை மற்றவர்கள் பார்க்கும் பொழுது, மற்றவர்கள் கேள்விப்படும் பொழுது அவர்கள் உணர்வடைந்து விடுகிறார்கள். அவர்கள் தேவனை அறிந்து கொள்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய மகத்துவத்தை அறிந்து கொள்கிறார்கள். வானத்திலும் பூமியிலும் இஸ்ரவேலின் தேவனே தேவன், கர்த்தர் ஒருவரே தேவன் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு பிரஜாதிகள் வருகிறார்கள். ஒருவேளை அவர்கள் நம்மிடத்தில் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் குறைவாய் இருப்பினும் அவர்களுடைய உள்ளத்தில் இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம் என்கிறதை அவர்கள் உணரக்கூடிய விதத்திலே கர்த்தர் தன் ஜனத்தின் வாழ்க்கையில் அற்புதங்களை அடையாளங்களை வெளிப்படுத்துகிறார்.
நன்மைகளை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார். நாமோ கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை, அற்புதங்களை, அடையாளங்களை உணராதவர்களாக, தேவனை மகிமைப்படுத்தாதவர்களாக, தேவனை துதிக்காதவர்களாக, தேவன் செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்காதவர்களாக, சங்கீதக்காரன் சொல்கிறது போல கர்த்தருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள் என்று சொல்கிறது போல அறிவிக்காமல் உணர்வில்லாதவர்களாய், நன்றியற்றவர்களாய் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நமக்கு செய்கிற கிரியைகள் நமக்கு முன்பதாக போய் கர்த்தரை குறித்து சாட்சியிடுகிறது. கிரியைகள் சாட்சியிடுமானால் கிரியைகள் மூலமாக நன்மையை பெற்ற, ஆசீர்வாதங்களை பெற்ற, விடுதலையை பெற்ற நானும் நீங்களும் எவ்வளவு அதிகமாய் சாட்சியிட வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, செய்கிறோமா? கர்த்தர் செய்த நன்மைகளை சாட்சியிடுகிறோமா? இந்த ராகாபை குறித்து பார்க்கும் பொழுது அவள் வேசி என்று பார்க்கிறோம். அதே போல புதிய ஏற்பாட்டில் வேசியாகிய ஒரு ஸ்திரீ அல்லது பாவியாகிய ஒரு ஸ்திரீ என்று சுவிசேஷத்தில் அவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மரியாள். அவளுடைய சரித்திரத்தை பார்க்கும் பொழுதும் வாழ்வாதாரத்திற்காக அவள் வேசித்தனத்தை அல்லது வேசி தொழிலை செய்தவள். அதனால்தான் அவள் இயேசுவின் பாதத்தில் வெள்ளைக்கல் பரணியை உடைத்து நளவெனும் என்னும் விலையேற பெற்ற தைலத்தை அவருடைய பாதங்களில் வார்த்து தன் தலைமயிரினால் துடைத்து கண்ணீரால் அவருடைய பாதத்தை கழுவி ஓய்வில்லாமல் முத்தம் செய்த பொழுது, சீமோன் இவர் தீர்க்கதரிசி ஆயிற்றே, தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்று இவருக்கு தெரியாதா என்று மனதுக்குள் முறுமுறுக்கிறான். ஆனால் இயேசுவோ அதை அறிந்திருக்கிறார். சீமோனே, சீமோனே, எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவன் அதிகம் அன்பு கூறுவான் என்கிற ஒரு பாடத்தை அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அருமையானவர்களே, இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், பழைய ஏற்பாட்டில் ஒரு பெண் வேசி தொழில் செய்தால், புதிய ஏற்பாட்டில் ஒரு பெண் வேசியாய் இருந்தால் அல்லது பாவியாகிய ஸ்திரீயாய் இருந்தால், இவர்கள் இரண்டு பேரும் தேவனை தேடினார்கள். இவர்கள் இரண்டு பேரும் தேவனிடத்தில் வந்தார்கள். இவர்கள் இரண்டு பேரும் தேவனிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். வேதம் இன்றைக்கும் ராகாபை வேசி என்றும் மரியாளை பாவியாகிய ஸ்திரீ அல்லது வேசி என்றும் சொல்கிறது. என்ன காரணம்? ஒரு பக்கத்தில் இவருடைய கடந்த கால ஜீவியம் அப்படிப்பட்ட ஒரு பாவம் நிறைந்த, ஒரு அருவருப்பு நிறைந்த, பரிசுத்த கேடுகள் நிறைந்த ஜீவியமாய் இருந்தது மெய்தான். ஆனால் இவர்கள் வாழ்க்கையிலே இவர்கள் தேவனை கண்டுகொண்டார்கள், இயேசுவை கண்டுகொண்டார்கள், இரட்சகரை கண்டுகொண்டார்கள், கர்த்தரை கண்டுகொண்டார்கள், தேவன் மேல் விசுவாசம் வைத்தார்கள். விசுவாசத்தோடு நிற்கவில்லை, தங்கள் விசுவாசத்தை கிரியையில் வெளிப்படுத்தினார்கள். எப்படி வெளிப்படுத்தினார்கள்? பிரியமானவர்களே, ராகாப் யோசுவா அனுப்பின வேவுகாரரை அந்த தேசத்தின் ராஜா பிடிக்கும்படிக்கு வந்தபோது ஆள் அனுப்பின பொழுது அவர்களை தன் மேல் வீட்டறையில் சணல் தட்டைகள் பரப்பியிருந்த இடத்திலே படுக்க வைத்து அவர்கள் மேல் சணல் தட்டையை மூடி அவர்கள் போய்விட்டார்கள் என்று ஒரு பொய்யையும் சொல்லி அவர்களை பாதுகாக்கிறாள். காரணம், இந்த தேசம் அழிக்கப்படும். இந்த தேசம் இஸ்ரவேலின் தேவனுடைய காணியாட்சிக்கு உட்பட்ட தேசம். இந்த தேசம் இஸ்ரவேலின் பிரபுக்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்படும். இந்த தேசம் இஸ்ரவேல் ஜனத்தின் கையில், யோசுவாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படும் என்கிறதை அவள் அறிந்திருந்தாள். ஆகவே விசுவாசத்தில் வரப்போகிறதை முன்கூட்டியே அறியக்கூடிய விதத்தில் அவள் ஜீவித்திருந்தாள். தேவன் மேல், கர்த்தர் மேல் விசுவாசம் உடையவளாயிருந்தாள். அப்படியானால் நமக்கு ஒரு கேள்வி, இந்த வேவுகாரர் வந்த பொழுதும் அவள் வேசியா இருந்தாளா? நிச்சயமாக இல்லை. ராகாபை குறித்த சரித்திரத்தை சற்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, அதே போல மரியாளை குறித்த சரித்திரத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, இவர்கள் பாவ ஜீவியம் உடையவர்களாய் இருந்த பொழுதும் தேவனை குறித்து அறிந்த பொழுது, கேள்விப்பட்ட பொழுது தேவனை விசுவாசித்தார்கள். தங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றார்கள். வரக்கூடிய அழிவிலிருந்து தாங்கள் தப்புவிக்கப்படும்படிக்கு, தாங்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு, தங்கள் குடும்பத்தாரின் மீட்புக்காக, ரட்சிப்புக்காக, விடுதலைக்காக தேவனை தேடக்கூடியவர்களாய் இருந்தார்கள் என்கிறதை வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆனாலும் வேதம் என்ன சொல்கிறது? வேசியாகிய ராகாப், வேசியாகிய மரியாள் அல்லது பாவியாகிய ஸ்திரீயாகிய மரியாள். ஏன்
அங்குதான் ஒரு ரகசியம். மரியாள் எப்படிப்பட்டவளாயிருந்தால், ராகாப் எப்படிப்பட்டவளாயிருந்தால் என்கிறதை வரக்கூடிய சந்ததிகள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் 2 பேரும் எப்படிப்பட்டவர்களாய் மாறினார்கள் என்கிறதையும், அவர்கள் இஸ்ரவேலின் தேவன் மேல், இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்த பொழுது எப்படிப்பட்ட விடுதலையை, ரட்சிப்பை, பரிசுத்த ஜீவியத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்கிறதையும் வரக்கூடிய சந்ததி அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறதற்காகத்தான் ஆவியானவர் பரிசுத்தவாட்டி ஆகிய ராகாப் என்று எழுதி வைத்திருந்திருக்கலாம், அல்லது இஸ்ரவேலின் தேவனை விசுவாசித்தவளாகிய ராகாப் என்று எழுதியிருக்கலாம். இயேசுவின் பாதங்களை தேடின, மன்னிப்பை தேடின, மனம் திரும்பின, இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளையாகிய மரியாள் என்று எழுதியிருக்கலாம். ஆனால் பாவியாகிய ஸ்திரீ என்றும் வேசி என்றும் எழுதி வைத்ததின் நோக்கம் என்னவென்று சொன்னால், கடந்த காலம் எப்படி இருந்தாலும் தேவன் மேல் விசுவாசம் வைத்து, இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்து, இயேசுவின் ரட்சிப்பை தேடுகிற ஜனத்தை தேவன் சேர்த்துக் கொள்கிறார், தேவன் அங்கீகரிக்கிறார். கடந்த காலங்களை தேவன் மன்னிக்கிறார். மன்னிக்கிறது மாத்திரமல்ல, மறந்தும் விடுகிறார். மறந்து விடுகிறது மாத்திரமல்ல, அவர்களை பயன்படுத்துகிறார், அவர்களை தன்னோடு சேர்த்துக் கொள்ளுகிறார் என்கிறதை வரக்கூடிய தலைமுறை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறதற்காகத்தான் ஆவியானவர் வேசியாகிய ராகாப் என்றும் பாவியாகிய ஸ்திரீயாகிய மரியாள் என்றும் வேதம் எழுதி வைக்கிறது, குறிப்பிடுகிறது, சுட்டி காட்டுகிறது. பிரியமானவர்களே, ஆகவே கடந்த காலத்தை குறித்து தேவ ஜனமே நீ கவலைப்பட வேண்டாம். நீங்கள் எப்படிப்பட்ட பாவ வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும், இன்றைக்கு பிசாசு அநேகரை வஞ்சிப்பது எவ்விதத்தில் என்று சொன்னால், ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனத்தின் கடந்த காலம் பரிதாபமானதாய், அருவருப்பானதாய், துன்மார்க்கமானதாய், துரோகம் உள்ளதாய், தேவனுக்கு விரோதமானதாய், தேவனுக்கு எதிரானதாய் இருந்திருக்க கூடும். அவைகளை சுட்டி காட்டி 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 இன்றைக்கு அநேகரை பிசாசு அதைரியப்படுத்தி தேவன் கொடுத்த மன்னிப்பை அவர்கள் உணர முடியாதபடிக்கு இருதயத்தினுடைய கண்களை குருடாக்கி இன்றைக்கு தேவ ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, கடந்த காலத்தின் அனுபவங்களை தேவன் பார்க்கிறவர் அல்ல. தேவன் நிகழ்காலத்தின் இருதயத்தை, நிகழ்காலத்தின் விசுவாசத்தை, நிகழ்காலத்தின் விசுவாச கிரியைகளை, நிகழ்காலத்தின் அர்ப்பணிப்பை, நிகழ்காலத்தில் நீங்கள் தேவனுக்காக படுகிற அன்பின் பிரயாசங்களை அறிந்திருக்கிறார் என்கிறதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் கடந்த காலத்தின் தேவன் அல்ல, நிகழ்காலத்தின் தேவன் மட்டுமல்ல, எதிர்காலத்தின் தேவனும் கூட. ஆகவே மனிதர்களாகிய நமக்குத்தான் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ஆனால் தேவனை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு காலம், நிகழ்காலம் மாத்திரமே. ஆகவே அவருடைய நிகழ்காலத்தில் இன்றைக்கு சகோதர சகோதரிகளே, உங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்துங்கள், உங்கள் பரிசுத்தத்தை வெளிப்படுத்துங்கள், உங்கள் தாழ்மையை வெளிப்படுத்துங்கள், உங்களுக்கு தேவன் கொடுத்த கிருபைக்குள்ள நன்றியுள்ள இருதயத்தை வெளிப்படுத்துங்கள், தேவனை ஆராதிக்கிற ஆராதனையை வெளிப்படுத்துங்கள், தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு ஜீவியத்தை வெளிப்படுத்துங்கள், தேவனுக்காக கிரியை செய்ய வேண்டும் என்கிற ஒரு நல்ல இருதயத்தை வெளிப்படுத்துங்கள். 2 மனிதருடைய ஜீவனை வேசியாய் இருந்தவள், ஆனால் இஸ்ரவேலின் தேவன் மேல், கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்தவள் காப்பாற்றின பொழுது அவள் ஜீவன், தகப்பன் தாயுடைய ஜீவன், சகோதரர்களுடைய ஜீவன், சகோதரிகளுடைய ஜீவன், குடும்பத்தார் எல்லாருடைய ஜீவனும் பாதுகாக்கப்பட்டது. அவள் தன் விசுவாசத்தை தன்னுடைய நற்கிரியின் மூலமாய் அவள் வெளிப்படுத்துகிறாள். அதே போல மரியாளோ விலையேற பெற்ற ஒரு தைலம், நளதம் என்கிற தைலம். யூதாஸ் அதை பார்த்த பொழுது முறுமுறுத்து சொல்கிறான், இந்த தைலத்தை 300 பணத்திற்கு விற்றிருக்கலாம், இவள் வீணாக்குகிறாளே, இவள் விரயம் செய்கிறாளே, இதை போய் இயேசுவின் பாதத்தில் கொட்டி வீணாக்குகிறாளே என்று முறுமுறுக்கிறான். ஆனால் அவளோ இயேசுவின் இடத்தில் இருந்த அன்பின் நிமித்தம் இந்த விலையேற பெற்ற தைலத்தை அவள் துச்சமாய் மதித்தாள். இயேசு என் மேல் வைத்திருக்கிற அன்பு, இயேசு எனக்கு கொடுக்கிற பாவ மன்னிப்பு, இயேசுவினிடத்தில் நான் பெற்றுக்கொள்ளுகிற பரிசுத்தம், இயேசுவினிடத்தில் நான் பெற்றுக்கொள்ள போகிற ரட்சிப்பு, இயேசுவினிடத்தில் நான் பெற்றுக்கொள்ள போகிற விடுதலையை பார்க்கும் பொழுது இந்த 300 பணம் பெருமானம் உள்ள நளதம் என்னும் தைலம் ஒரு பெரிய விஷயம் அல்ல. அந்த தைலத்தை குறித்து நான் சற்று ஆராய்ச்சி செய்து பார்த்த பொழுது அது வெள்ளைக்கல் பரணி, அதாவது ஒரு சின்ன
ஒரு கற்சாடியிலே வைக்கப்பட்டிருந்தது. அந்த கற்சாடியே ஒரு விலையேற பெற்ற ஜாடியாம். அந்த நாட்களில் ராஜாக்களும் பிரபுக்களும் கனவான்களும் தனவான்களும் மட்டுமே வெள்ளைக்கல் பரணியில் இந்த நளத தைலத்தை பயன்படுத்துவார்களாம். இவளுக்கு எப்படி கிடைத்ததோ தெரியாது, யார் மூலம் கிடைத்ததோ தெரியாது, ஆனால் விலையேற பெற்றது என்று தெரியும். ஆனால் இயேசுவுக்காக அந்த பரணியை அவள் உடைத்தாள். இயேசுவுக்காக அந்த நளதம் என்கிற தைலத்தை அவர் பாதத்தில் பூசினாள். கண்ணீரால் அவருடைய பாதத்தை நனைத்தாள். தலைமயிரினால் அவருடைய பாதத்தை துடைத்தாள். அவருடைய பாதத்தை ஓய்வில்லாமல் முத்தம் செய்தாள். தேவ அன்பை, தேவன் கொடுக்கிற விடுதலையை, தேவனுடைய மகத்துவத்தை, தேவனுடைய மேன்மையை, தேவனுடைய ரட்சிப்பின் விலையேற பெற்ற அனுபவத்தை உணர்ந்தவர்கள் பணத்தையோ சொத்தையோ சுகத்தையோ தங்களுக்குரிய எந்த ஒரு அனுபவத்தையோ ஆஸ்தியையோ அவர்கள் மேன்மையாய் எண்ணவில்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எதை மேன்மையாய் எண்ணுகிறோம்? இன்றைக்கு பணத்தை, புகழை, ஸ்தானத்தை, அந்தஸ்தை, தனக்கு இருக்கிற கனத்தை, தன்னை மற்றவர்கள் மதிக்கிறதை மேன்மையா எண்ணிக்கொண்டிருக்கிற எத்தனையோ கிறிஸ்தவர்கள், எத்தனையோ தேவ ஜனங்கள், எத்தனையோ தேவ ஊழியர்கள் பிசாசுக்கு அடிமையாய் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு போயிருக்கிறார்கள். அருமையான சகோதர சகோதரிகளே, பணமோ இந்த உலகத்தின் ஆஸ்தியோ நமக்கு மேன்மை அல்ல. இயேசு மட்டுமே மேன்மை. அவருடைய பாதம் மட்டுமே மேன்மை. இஸ்ரவேலின் தேவன் மட்டுமே மேன்மை. அவர் மேல் வைக்கிற விசுவாசத்தின் கிரியைகள் மட்டுமே நமக்கு பிரதிபலனை கொண்டு வரப்போகிறது. அந்த பிரதிபலனுக்காக எந்த மேன்மையையும் நாம் இழக்க ஆயத்தமாயிருக்கிறோமா? இஸ்ரவேலின் தேவன் மேல் அவள் வைத்த விசுவாசம் அந்த 2 பேரை பாதுகாத்தாள். பாதுகாத்த பொழுது கடைசியாக அவர்களை அனுப்பிவிட வேண்டிய நேரத்தில் என்னையும் என் தகப்பன் வீட்டையும் என் சகோதர சகோதரிகளையும் நீங்கள் உயிரோடே காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஜன்னலில் கட்டியிருந்த ஒரு சிவப்பான கயிற்றின் மூலமாக அவர்களை கீழே இறக்கி விட்டாள். பொழுது விடிந்த பொழுது அவர்கள் யோசுவாவினிடத்தில் போய் காரியத்தை அறிவித்தார்கள். அவர்கள் ஒன்று சொன்னார்கள், போகும் பொழுது, இந்த வீட்டின் அடையாளம் இந்த சிவப்பான கயிறு, இதை நீ கட்டி வைத்திருந்தால் உன் ஜீவன் மீட்கப்படும். அருமையான சகோதர சகோதரிகளே, ஒரு விதத்தில் அவள் இயேசு கிறிஸ்துவினால் வருகிற ரட்சிப்பின் ஒரு முன் அடையாளம். ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்களுக்கு, பெற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு, பெற்றுக்கொள்ள போகிறவர்களுக்கு ஒரு முன் அடையாளமாயிருந்தால் அந்த சிவப்பான கயிறு இயேசுவின் இரத்தத்திற்கு ஒரு முன் அடையாளம். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட இயேசுவின் இரத்தத்தின் மேல் விசுவாசம் வைத்த யாராயிருந்தாலும் உடைய கடந்த காலங்களை தேவன் பார்க்கிறவர் அல்ல. நம்முடைய தேவன் நிகழ்காலத்தின் தேவன். நமக்கு இரவும் பகலும் மாறி மாறி வரும் பொழுது நாட்கள் மாறிக்கொண்டிருக்கிறது, காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆகவே நமக்கு கடந்த காலம் உண்டு. ஆனால் தேவனுக்கோ இரவும் இல்லை, பகலும் இல்லை. அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் நித்தியானந்த ஏகாதிபத்தியத்தின் சக்கராதிபதியாய் அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறபடியினால் அவருக்கு இரவில்லை, பகலென்று இல்லை. அவருக்கு கடந்த காலம் இல்லை, ஏன் எதிர்காலம் கூட இல்லை. எல்லாமே நிகழ்காலம்தான். நமக்குத்தான் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அவர் முக்காலத்திற்கும் ஒரே தேவன், முக்காலத்தையும் சேர்த்த ஒரே காலத்தின் தேவன். ஆகவே இன்றைக்கு சகோதரனே சகோதரியே, உன் விசுவாசத்தை இயேசுவின் மேல் வை. கடந்த காலங்களை மறந்து விடு. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் விதமாய் சொல்கிறார், பின் ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் அழைக்கப்பட்ட பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் லக்கை நோக்கி தொடர்கிறேன். அந்த பந்தய பொருள் எதிர்காலத்துக்குரியது அல்ல. என் விசுவாசத்தில் அந்த பந்தய பொருளை இந்த நிகழ்காலத்திலேயே எனக்கு முன்னால் இருக்கிறதை நான் கண்டு கொண்டிருக்கிறேன். சகோதரனே சகோதரியே, தேவனுடைய காலத்திற்குள் நானும் நீங்களும் வந்துவிட வேண்டும். நாமும் கூட எதிர்காலம் ஒன்று இருக்கிறது என்று பிசாசு காண்பிக்கிற ஒரு வஞ்சகத்தினால் தான் நான் அடுத்த மாதம் பரிசுத்தமாயிருவேன், அடுத்த வாரம் ஒப்பு கொடுத்துருவேன், நாளைக்கு கீழ்ப்படிவேன், நான் வருகிற நாட்களில் கர்த்தருக்கு பிரியமா ஜீவிப்பேன் என்று நம்மை நாமே வஞ்சித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு நிகழ்காலம் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில்
இந்த நிகழ்காலத்தில் என் ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறேன். இந்த நிகழ்காலத்தில் எனக்கு முன்னாக ஒரு இலக்கு இருக்கிறது, அதில் ஒரு பந்தய பொருள் இருக்கிறது. அதற்காக நான் பின்னானவைகளை மறந்துவிட்டு முன்னானவைகளை நாடி, எதிர்காலத்தை நாடி அல்ல, எதிர்காலத்தை கிடைக்க போகிறதை நாடி அல்ல, முன்னானவைகளை நாடி. இந்த நிகழ்காலத்திலே என்னுடைய இலக்கு என்னுடைய கண்களுக்கு தெரிகிறது, என்னுடைய பந்தய பொருள் என்னுடைய கண்களுக்கு தெரிகிறது, என்னுடைய இயேசுவின் நிறைவும் பூர்ணமும் என் கண்களுக்கு தெரிகிறது. அந்த இயேசுவை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அருமையான சகோதர சகோதரிகளே, சிங்காசனத்தை நோக்கி ஓட வேண்டாம், கிரீடத்தை நோக்கி ஓட வேண்டாம், சியோரை நோக்கி ஓட வேண்டாம், எருசலேமை நோக்கி ஓட வேண்டாம், இயேசுவை நோக்கி ஓடுவோம். இயேசு நமக்கு முன்னாக இருக்கிறார். நம்முடைய நிகழ்காலத்தில் இயேசு இருக்கிறார். கஷ்டங்கள், துக்கங்கள், வேதனைகள், போராட்டங்கள், சோதனைகள், ஏச்சுவேச்சுகள், பரியாசங்கள், எதிர்ப்புகள், நிந்தைகள், அவமானங்களில் நம்முடைய இயேசு நமக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போம், அவரை நோக்கி ஓடுவோம், அவரையே நினைத்துக் கொள்வோம், அவரையே தியானிப்போம். ராகாப் நிகழ்காலத்திற்குள் வந்தால், ஆகவே அவள் ரட்சிக்கப்பட்டாள், அவள் குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. நம்முடைய தேவன் நிகழ்காலத்தின் தேவன். நிகழ்காலத்திற்குள் கடந்து வருவோம். கடந்த காலம் பிசாசின் வஞ்சகம், அதை விட்டு விடுவோம். நிகழ்காலத்திற்குள் வருவோம். நிகழ்காலத்தின் இயேசுவை பிடிப்போம். இயேசுவின் நிறைவை பெறுவோம். இயேசுவை நோக்கி ஓடி இலக்கை அடைவோம். அந்த இயேசு சீக்கிரத்தில் வரப்போகிறார். மகா கிருபையும் இரக்கமும் உள்ள எங்களுடைய நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். ஆம் தகப்பனே, நீர் நிகழ்காலத்தின் தேவன். ராகாப் கடந்த காலத்தை விட்டு நிகழ்காலத்திற்குள் வந்து நிகழ்காலத்தின் தேவனை விசுவாசித்த பொழுது அவளும் குடும்பம் ரட்சிக்கப்பட்டது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுக்குள் அவள் கொண்டு வரப்பட்டாள். நீர் நிகழ்காலத்தின் தேவன். நிகழ்காலத்தில் எங்கள் இலக்காய் எங்கள் இயேசு, எங்கள் நேசர் எங்களுக்கு முன் இருக்கிறார். அவரை நோக்கி ஓட, அவருடைய நிறைவை பெற்றுக்கொள்ள, அவருடைய நிறைவில் வளர எங்களுக்கு கிருபை செய்யும். தாழ்த்தி உம்முடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக.